அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஷாமி, ஹானா மற்றும் ஏசூஸ் மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் ரொம்பவே அதிக அளவு இருக்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓப்போ எங்கே வரப்போகிறாங்க, அதுவும் ரொம்பவே அஃபோர்டபுளான நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு நிலைமையில் ரியல்மி அப்படிங்கிற ஒரு புதிய சப் பிராண்டை ஓப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக அதுவும் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணி ரியல்மி 1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மீடியாடெக் ஹீலியோ P60 ப்ராசரோட 10,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது 4 புதிய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகனுக்கு மூவ் ஆக போகிறாங்க. இதையும் தாண்டி அந்த ஓப்போடைய யூஏ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆண்ட்ராய்டு 1 ப்ராஜெக்ட் கீழே பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடையும் ரியல்மி ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க லான்ச் பண்ண போகிற 4 ஸ்மார்ட் போன்ஸுமே 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரையும் நமக்கு தெரிய வந்திருக்கிற வரவிருக்கிற ரியல்மி ஸ்மார்ட் போன்ஸோடைய அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரியல்மியை பொறுத்தவரைக்கும் ஓப்போடைய சப் பிராண்டாக ஸ்டார்ட் ஆனாலும் இது ஒரு செப்பரேட் பிராண்டாக பிரித்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஐடியாலையும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய சிஇஓ ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்ததில் தான் இந்த தகவல்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய அடுத்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸை மார்ச் 2019க்கு முன்னாடி லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற போல அவர் சொல்லியிருக்காரு. இந்த லான்ச் பண்ண போகிற 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ரியல்மி 2, ரியல்மி 3, ரியல்மி 4 மற்றும் ரியல்மி 5, இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே 20,000 ரூபாய் குள்ள இருக்கிற செக்மெண்ட்ல மட்டும் தான் லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஃபிஷியலான நியூஸ், பிகாஸ் அந்த ரியல்மியுடைய சிஇஓவே சொல்லியிருக்கிற அந்த ஒரு காரணத்தினால. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே ஓப்போ 10 பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு செப்பரேட் பிராண்டாக பிரிந்த பிறகும் மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்போட்டே தான் ரியல்மியுடைய சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ரியல்மி 1 வரப்போகிற ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதோடைய சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓப்போட்ட தான் இருக்கும். ஓப்போடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸில் தான் ரியல்மிக்கான சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணப்படும். அதே நேரத்தில் மேனுஃபேக்சருமே ஓப்போவுடைய யூனிட்டில் வச்சு தான் ரியல்மி மேனுஃபேக்சர் பண்ணப்படும் அப்படிங்கிற போலையும் இப்போ சொல்லியிருக்காரு. ரியல்மி 2, ஸோ அடுத்து வரப்போகிற ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் ரியல்மி 2ல் ரியல்மி 1ல் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ரியல்மி 1 பொறுத்தவரையும் அதில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஃபீச்சராக பார்க்கப்படுறது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸோ ரியல்மி 2ல் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி 1 பொறுத்தவரையும் ரொம்பவே அக்ரெசிவான 9,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் 6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. மீடியாடெக் ஹீலியோ P60 ப்ராசர், 3400 mAh பேட்டரி ரியல்மி 1ல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரியல்மி 1ல் இல்லாத ஃபீச்சர்ஸ் ரியல்மி 2ல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியல்மி 2ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ரியல்மி 1ல நம்ம பார்த்த வரைக்குமே. அதுவுமே ரியல்மி 2ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ராசரை பொறுத்தவரை மீடியாடெக்கை விட்டுட்டு ஸ்னாப்டிராகனுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற போலையும் ஒரு சில தகவல்கள் இருக்குது. இதை சிஇஓ இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி வர பட்சத்தில் ஸ்னாப்டிராகன் 660யோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 710ஓட 20,000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். பிகாஸ் மீடியாடெக் ஹீலியோ P60 20,000 ரூபாய் அந்த ஓப்போ F7ல இந்த ஒரு ப்ராசர் தான். அதை தூக்கி 9,000 ரூபாய் ரியல்மி 1ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் 710 இல்லை அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 660 அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலும் ரியல்மி 1உடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படாத இன்னொரு ஃபீச்சர் கேமரா. ரியல்மி பேக்கில் சிங்கிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ வரவிருக்கிற அடுத்த 4 ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இது டியூவல் கேமராவாக மாறலாம் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியுடைய சிஇஓ அஃபிஷியலாக சொல்லியிருக்கிற ஒரு தகவலே ரியல்மியுடைய அடுத்து வரவிருக்கிற இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதில் ஒன்று ஆண்ட்ராய்டு 1 ப்ராஜெக்ட் கீழே வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஓப்போடைய யூஐ தான் அந்த கலர் ஓஎஸ் தான் ரியல்மியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக மாறுறப்ப இன்னுமே அதிக பயனாளர்கள் ஈர்க்கலாம் அப்படிங்கிறது ரியல்மியோடைய ஐடியா. அது பயனாளர்களுக்குமே நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ரியல்மியோடைய அடுத்து வரவிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 2, 3, 4, 5 எல்லாமே இருக்க போது. பட் இதில் ஒரே ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடத்துக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இவங்க எப்படி பெயர் இடுவாங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் ரியல்மி 1லேருந்து 5 வரையும் இப்போ வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு 5, 2 அந்த மாதிரி வைப்பாங்களா, இல்லை அப்படின்னா 10 தாண்டி போயிட்டு இருப்பாங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்க்குறப்ப ரியல்மி நல்லாவே பட்ஜெட் செக்மெண்ட்ல ஹானர், ஏசூஸ் மற்றும் ஷாமிக்கு நல்ல ஒரு காம்படிட்டரான ஒரு பிராண்டாக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான், காம்படிஷன் அதிகமாக ஆக தான் என் பயனாளர்களான நமக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான விலையில் கிடைக்கும். அந்த விதத்தில் ரியல்மியுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மி 2ல நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர் எதிர்பார்க்குறீங்களா, இந்த ப்ராசர் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சர் நல்லாயிருக்கும், அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரியல்மி
Realme 2 பற்றின எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ட்விட்டர்லையும் மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிறிய அப்டேட்ஸை நம்ம அங்கே தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Mi A2 மற்றும் Honor Play இதுடையே இல்லாமல் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத அவங்களும் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.